கட்சியின் எம்எல்ஏ அருளை நீக்குவதாக அன்புமணி ராமதாஸ் நேற்று அறிவித்திருந்த நிலையில் தைலாபுரத்தில் இப்போது பேட்டி அளித்துக் கொண்டிருக்கும் டாக்டர் ராமதாஸ், அருளை நீக்கும் அதிகாரம் அன்புமணி ராமதாஸுக்கு இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சியில் யாரையும் நீக்கும் அதிகாரம் எனக்கு மட்டுமே இருக்கிறது என்று திட்டவட்டமாக மீண்டும் அறிவித்திருக்கிறார். மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற கொறடாவாக அருள் இருக்கிறார் என்றும் அவரை நீக்க வேண்டும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவராக இருந்த ஜி.கே. மணி அதில் கையெழுத்திட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மற்றொரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய நிர்வாகி அருளை அன்புமணி ராமதாஸ் நேற்று நீக்குவதாக அறிவித்தது செல்லாது என்று டாக்டர் ராமதாஸ் இன்று மீண்டும் தெரிவித்திருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியில் யாரையும் நீக்கும் அதிகாரம் அன்புமணி ராமதாஸுக்கு இல்லை என்றும் அவர் இன்று அளித்த பேட்டியில் கூறியிருக்கிறார். தைலாபுரத்தில் வழக்கமாக வாரந்தோறும் வியாழக்கிழமை பேட்டியளிக்கும் டாக்டர் ராமதாஸ் இப்போது தந்தை மகனுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அவர் விளக்கம் அளிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதன்படி அன்புமணியால் எனக்கு மிகுந்த மனவேதனை அளிக்கிறது என்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற கொறடா அருளை நீக்குவதற்கான அதிகாரம் அன்புமணி ராமதாஸுக்கு இல்லை என்றும் சட்டமன்ற கொறடாவாக உள்ள அருள் ஜி.கே. மணியின் கையெழுத்தை போட்டால் மட்டுமே அவரை அந்த கட்சியிலிருந்து நீக்குவதற்கு சட்ட விதிப்படி முடியும் என்று அவர் கூறியிருக்கிறார். இது தவிர பாட்டாளி மக்கள் கட்சியில் எவரையும் கட்சியிலிருந்து நீக்கும் அதிகாரம் அன்புமணி ராமதாஸுக்கு இல்லை, அந்த அதிகாரம் தனக்கு மட்டுமே இருக்கிறது என்றும் நிர்வாகிகளை நீக்குவதற்கான அதிகாரம் அன்புமணி ராமதாஸுக்கு இல்லை என்றும் டாக்டர் ராமதாஸ் மீண்டும் திட்டவட்டமாக இன்று அளித்த அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் அருள் 2 நாட்களுக்கு முன்பு கார்கள் அதிகமான ஒரு 50க்கும் மேற்பட்ட கார்களில் தொண்டர்களுடன் டாக்டர் ராமதாஸை சந்தித்து அன்புமணியின் செயல்பாடுகளுக்கு எதிராக அவர் பேட்டி எழுதியிருந்த நிலையில் நேற்று அவர் கட்சியில் இருந்து நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் டாக்டர் ராமதாஸ் அந்த பிரச்சனையை மீண்டும் அந்த பிரச்சனை தீவிரமடையும் வகையில் நீக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் அந்தந்த பதவிகளிலேயே நீடிப்பார்கள் என்றும் அன்புமணி ராமதாஸுக்கு அந்த அதிகாரம் இல்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் அன்புமணியின் செயலால் தமக்கு மிகுந்த மனவேதனை அடைகிறேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இது தவிர பூம்புகாரில் ஆகஸ்ட் 10ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியின் மகளிர் மாநாடு நடைபெறும் என்ற கேள்வியையும் என்ற அறிவிப்பையும் அவர் மீண்டும் இன்றும் வெளியிட்டிருக்கிறார். திட்டமிட்டபடி அந்த மாநாடு நடைபெறும் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணியின் செயல்பாடுகள் தமக்கு மிகுந்த மனவேதனையை அளிக்கிறது என்றும் டாக்டர் ராமதாஸ் மீண்டும் அவர் இன்று அளித்த அந்த பேட்டியில் அவருடைய வேதனையை தெரிவித்திருக்கிறார். கூட்டணி தொடர்பாக அன்புமணி தெரிவித்த பல்வேறு கருத்துக்களுக்கும் பதிலளிக்க இன்றைய பேட்டியில் அவர் மறுத்துவிட்டார். அன்புமணி தொடர்பான கேள்விகளை டாக்டர் ராமதாஸ் இன்றைய பேட்டியில் பெரும்பாலும் தவிர்த்து விட்டார் என்றும் அருள் பிரச்சனை மட்டுமே அவர் பதில் அளித்தார் என்பதும் இன்றைய பேட்டியில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இதனால் தந்தை மகனிடையேயான மோதல் மேலும் இன்றைய பேட்டியின் மூலமாக முற்றிக்கொண்டுதான் இருக்கிறது.